வெல்கம் டு ஜெஸஸ் கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு கோதுமை மாவில் நல்ல ஹெல்த்தி அண்ட் டேஸ்டான இடியாப்பமும் அருமையான டேஸ்ட்டில் கெட்டி சால்னாவும் தாங்க செய்ய போகிறோம். நம்ம வீட்டில் உள்ளவங்க சம்டைம்ஸ் சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஆனால் இது போல் அவங்களுக்குலாம் இடியாப்பம் செய்து கொடுத்தீங்கன்னா நல்ல இது சாஃப்டாக இருக்கிறதால ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. டேஸ்டாகவும் இருக்குங்க. இந்த கெட்டி சால்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, இடியாப்பம், ஈவன் சாதத்துக்கு கூடவே ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஈஸியான முறையில் இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேனில் 3/4 கப்பு கோதுமை மாவு, 1/4 கப்பு அரிசி மாவு சேர்த்து 1 கப்பு அளவில் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக இந்த மாவுகளை வறுத்து விட்டுக்கலாங்க. இது போல் நம்ம லைட்டாக வறுத்து செய்யும்போது அந்த கோதுமையோட ஸ்மெல்லும் வராது. அதே போல் இந்த இடியாப்பம் நல்ல சாஃப்டாக வருங்க. நம்ம கோதுமை மாவை மட்டும் நம்ம சேர்த்து இடியாப்பம் செய்யும்போது சம்டைம்ஸ் பிழியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் 1/4 கப்பு அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிழிஞ்சு விடும்போது ரொம்ப ஈஸியாக வருங்க. இந்த மாவுகளை ரொம்ப வறுக்காமல் இந்த மாவை நம்ம டச் பண்ணும்போது சூடாக இருக்கணும். அந்த பக்குவத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டு இந்த மாவுகளை இது போல் ஒரு பெரிய பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது இருக்கட்டுங்க. ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு அது கூட எந்த கப்பால் நம்ம மாவு எடுத்தோமோ அதே கப்பால் 1 கப்பு அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க. நம்ம நார்மலாக சமையல் எண்ணெய் தான் சேர்த்துருக்குறோம். இது கூடவே மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. இது நல்லா ஒரு கொதி மட்டும் வரட்டும். பாருங்கள், நமக்கு லைட்டாக பபிள்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பக்குவத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த சூடான தண்ணியை வறுத்து வைத்த மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இது போல் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு நல்ல ஒரு கரண்டிகளால் இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். தண்ணி சூடாக இருக்கிறதால நம்ம கையை வச்சோன்னா சுட்டுடும். அதனால் ஒரு ஸ்பூனால் ஃபஸ்ட்டு நம்ம இது போல் கலந்து கொடுத்துக்கணும். இப்போ இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதே போல் தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ கை பொறுக்கிற சுடு வந்த பிறகு நம்ம இந்த ஸ்பூனை இது போல் மாவுகளை எடுத்துட்டு கைகளால் நல்லா இதை பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். இதனுடைய பக்குவம் சப்பாத்தி மாவை விட இலக்கமாக இருக்கணுங்க. நம்ம இது பிசைஞ்சு இது போல் டச் பண்ணும்போது கைகளில் ஒட்டாமல் வரணும். இப்போ இது அப்படியே நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம். இது இருக்கட்டுங்க. நம்ம இன்றைக்கி இந்த டைப் தான் எடுத்துருக்குறோம். இதில் இடியாப்ப அச்சை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதை லாக் பண்ணிக்கலாங்க. நல்லா இது உள்ளெல்லாம் ஆயிலை நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் பிழிஞ்சு விடும்போது ஈஸியாக வரும். இப்போ ஆல்ரெடி நம்ம சிலிண்டர் சைஸில் மாவுகளை உருட்டி வச்சுருக்கோம். அதுலேருந்து ஒரு உருண்டையை மட்டும் எடுத்து இது போல் சேர்த்துட்டு இப்போ நம்ம லாக் பண்ணி விட்டுக்கலாம். இது இருக்கட்டுங்க. இப்போ இட்லி கொத்து மேலே ஒயிட் கலர் துணியை தண்ணியில் நனைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இது மேலே லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுட்டு இப்போ நம்ம இது போல் நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. இந்த மாவை நம்ம பக்குவமாக பிசையும் போது தான் நமக்கு பிழியறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே போல் இந்த கோதுமை மாவு கூட கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அப்போ பிழியறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மாவு பிசையும் போது சப்பாத்தி மாவை விட இலக்கமாக பிசைஞ்சிக்கோங்க. பிழிஞ்சு விடுறதுக்கு ஈஸியாக வரும். இதே போல் நம்ம எல்லா மாவுகளையுமே பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ எப்போதும் போலவே இட்லி பாத்திரத்தில் இட்லி அவிக்கிற மாதிரியே இது போல் வச்சு நம்ம மூடி 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இது வேகிற 10 நிமிஷத்துலேயே ஒரு சூப்பரான கெட்டி சால்னா ரெடி பண்ணலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, 5 முழு முந்திரி பருப்புகளை சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து இதை மூடி போட்டு ஊற வச்சுக்கலாங்க. இது நல்லா ஊறினாதான் கசகசா நல்லா பேஸ்ட் போல் அரைப்படும். இப்போ குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாம். இது கூட ஆயில் சேர்த்துக்கலாங்க. இந்த ஆயில் கொஞ்சம் தேன்னு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த சால்னா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு நல்ல லுக்காகவும் இருக்குங்க. எண்ணெய் சூடான பிறகு ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய், முக்கியமாக கடல் பாசி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. ரொம்ப ப்ரௌன் கலர் வதங்கணுன்னு அவசியம் இல்லை. நல்லா அந்த கண்ணாடி பக்கமும் வதங்கினா போதுங்க. நம்ம இன்றைக்கி 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம சால்னா செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், இது போல் நல்லா கண்ணாடி பக்கமும் வதங்கின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுகளை சேர்த்துக்கலாம். இப்போ இதை 1 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க.
1 நிமிஷத்துக்கு வதங்கினா போதும். ரொம்ப நேரம் விட்டோன்னா அடி பிடிச்சிடும். இப்போ பாருங்க, இந்த பக்குவத்தில் 2 மீடியம் சைஸ் தக்காளிகளை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது நல்லா நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம். நம்ம மீடியம் சைஸ் தக்காளின்றதால 2 சேர்த்துருக்குறோம். சப்போஸ் பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா 1 தக்காளி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது நல்லா இந்த பக்குவத்தில் வதங்கின பிறகு இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளும் புதினா இலைகளும் சேர்த்துக்கலாங்க. இந்த கெட்டி சால்னானாலே இந்த கொத்தமல்லி புதினா இலைகள் தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க. அந்த சால்னாவோட மனம் பக்காவாக நமக்கு வரும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி கொடுத்துக்கலாங்க. இந்த கோதுமை மாவு இடியாப்பத்துக்கு தேங்காய் பாலை விட இது போல் கெட்டி சால்னா செய்து சாப்பிடும்போது ரியலி ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது போல் இது நல்லா வதங்கின பிறகு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். இதை 1 நிமிஷத்துக்கு நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்குற டைமில் இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாங்க. அதுக்கு மிக்ஸி ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 4 சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயம் சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ணும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்குங்க. இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 பீஸ் அளவுக்கு கடல் பாசி சேர்த்துக்கோங்க. இந்த கடல் பாசி இந்த சால்னாவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இது கூடவே ஊற வைத்த கசகசா முந்திரி பருப்புகளை தண்ணியோடு சேர்த்துக்கலாம். இந்த முந்திரி பருப்புகளுக்கு பதிலாக 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க, அதுவும் நல்லா இருக்கும். ஆனால் நம்ம முந்திரி பருப்புகள் சேர்க்கும்போது அதனுடைய டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இது போல் கிரைண்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம குக்கரை பார்க்கலாம். பாருங்கள், நல்லாவே நமக்கு வதங்கியிருக்கு. இந்த பக்குவத்தில் கிரைண்ட் பண்ணின இந்த தேங்காய் பேஸ்ட்டுகளை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நம்ம முந்திரி பருப்பு சேர்த்ததால் உடனே இது கெட்டியாகும். அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா 2 நிமிஷத்துக்கு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிகிட்ருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கி பார்க்குறதுக்கு இந்த ஓரங்களில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குல்ல, இந்த பக்குவத்தில் 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸி ஜார்லேயே தண்ணி சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி இது கூட சேர்த்துக்கிட்டேங்க. தண்ணியை அதிகமாக சேர்க்க வேணாம், நம்ம கெட்டி சால்னா தான் செய்கிறோம். அதனால் இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும்போது தான் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம வெஜிடபிள்ஸும் இதில் சேர்க்கலை, அதனால் தண்ணியை கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு குக்கரை மூடி 2 விசில் விட்டுக்கலாங்க. நம்ம வெஜிடபிள்ஸ் எதுவும் சேர்க்கலை, அதனால் 2 விசில் கரெக்டாக இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், குக்கரை ஓப்பன் பண்ணோடனே அப்படி ஒரு வாசனைங்க. நமக்கு கரெக்டான பக்குவத்தில் சால்னா ரெடி ஆயிருக்கு. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல. இப்போ இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு நல்ல டேஸ்டான கெட்டி சால்னா 10 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடுச்சுங்க. கூடவே இடியாப்பமும் நமக்கு ரெடியாக இருக்குது. இதே போல் செய்யும்போது ஈஸியாகவே நம்ம குயிக்காக ரெடி பண்ணிடலாங்க. இந்த கோதுமை மாவு இடியாப்பத்துக்கு தேங்காய் பாலை விட இது போல் சால்னா செய்து பாருங்கள், சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனாலும் நம்ம தேங்காய் பாலும் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். முக்கியமாக இந்த கோதுமை மாவில் இடியாப்பம் செய்யும்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த குழகுழப்பு தன்மை இல்லாமையும் இருக்கும், பிழிஞ்சு விடும்போது ரொம்ப ஈஸியாகவே இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் இன்னும் நிறைய ஸ்வீட், ஸ்நாக்ஸ், டிஃபன் ஐட்டம்ஸ், வெஜ், நான்வெஜ் எல்லாமே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய லிங்க்கை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு தேவையான வீடியோ பார்த்து செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ண உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.